ரைட், நீங்கள் வீடியோ எடுத்து பல வருஷங்கள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். வருவேன், நிறைய வாட்டி எண்ணூருக்கு வருவேன். ஆனால் சைக்கிள் சைட்டை ஓட்டு போயிடுவேன். மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்னைக்கு ஒரு சைக்கிள் ரைடு ஒன்று போகிறாங்க. எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு 50 கிலோமீட்டர். ஆனால் எங்கே போகலான்னு தெரியல, பார்ப்போம். எண்ணூர் போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ தான் ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 6:10 ஆகுது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளௌடியாக மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. ஹாய், நல்லா இருக்கீங்களா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுது. நம்மளே ஸ்கூல் படிக்க சொல்ல இந்த டைமில் எவ்வளோ ஜாலியாக இருந்துருக்கும் நினச்சி பாருங்கள். வேறு லெவல் வைப்பாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வர பசங்களாம் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எல்லாமே மொபைல் முன்னாடியே இருக்காங்க. ரொம்ப என்ஜாய் லைஃபே கிடையாது அவங்களுக்குலாம். என்ன சொல்லுது, 15-16 வயசுல தற்கொலை பண்ணி சொல்ல போகிறானுங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்மளாம் எப்படி அனுபவிச்சோம், ஜாலியாக இருந்திருப்போம். வேறு லெவல் லைஃப் நம்மளுதெல்லாம். அதான் சொல்கிறேன்னே, டெக்னாலஜி இல்லாத அது ஆடம்பரம் வாழ்க்கையில் இல்லாத போது அவ்வளோ ஜாலியாக இருந்தோம். எப்போ இது ஆடம்பரம் அது அப்படின்னு பணம் தான் முக்கியம்னு ஒரு இது அப்போனா வாழ முடியும்ட்டு ஒரு இது வர ஆரம்பிச்சதோ அப்படியே நம்மளுக்கு சந்தோஷம் போயிடுச்சு. என்ன பண்ண முடியும், இதான் லைஃப் போல். ஓகே, கிளைமேட் நல்லா க்ளௌடியாக சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கிரவுண்ட் ஃப்ரீயாக இருந்தது இந்த இடம். நல்லா சரி வீடியோ எடுக்க வந்துச்சு. வருஷத்தில் ஒரு புது விஷயம் பார்த்தாங்க. என்னன்னா, ஒரு மளிகை கடையிலேயே ஒரு டீ கடை வச்சுருக்காங்க. டீ கடை இல்லை, அது மளிகை கடை இருக்கும் பார்த்தீங்களா, அது ஸ்டெப்ஸ் மாதிரி இருப்பாங்களா, அதில் டீ போட்டு விற்கிறாங்க. புதுசாக பார்த்துருக்கேன். இவ்வளோ நாள் நான் பார்த்துருக்கேன், பேக்கரி எல்லாத்துலேயும் பார்த்துருக்கேன். ஆனால் மளிகைக்கல்ல டீ கடை நீ தான் பார்க்குறேன். அது ஒரு இது இடம் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. பேக் சைடு பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். கிளைமேட்டுக்கு அதுவும் பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கிளைமேட் பார்க்குறோமா. அதனால வெயில் அப்படி கொதிச்சு இருந்தது. இப்போயும் வெயிலாக தான் இருக்குது. பட் கிளைமேட்டு கொஞ்சம் சேஞ்சாகவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. ரோடு ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கானுங்க. ரோடு வேலை நேரம்னா கடகணும் முடிக்கணும். இவங்க ஏன் இப்படி லேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஃபுல்லாக நாய்ட்டாக இருக்குல்ல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:50 ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்கோம்னா 800 கிட்ட வந்துட்டோம். ரொம்ப ஸ்லோ ஓட்டி அந்த சைக்கிள். ஆனால் வருஷம் சுத்தமாக ரோடு நல்லா இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. சில இடத்துல ரோடு நல்லா இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா சொரண்டிட்டு ரோடு போகிறானுக்குறாங்க. அதை நினச்சுன்னா செம்ம இதாகி திருப்பாகி போச்சு. அப்புறம் அது யோசனை பண்ணு, எதுக்கு இவங்க கம்சனுக்காக அது மாதிரி பண்ணுறாங்க. நல்லா இருக்கிற ரோடெல்லாம் பண்ணிட்டு சில ரோடு நல்லா இல்லை, அது போகலாம் ரைட்டு. நல்லா இருக்கிற ரோடு எதுக்கு சொரண்டணும், அது தனி காசு தான் ஆகுது. அதான் சொல்கிறேன், ஒரு பஸ் எல்லாம் மாற்ற மாட்டானுங்க. ஏன்னா அதில் அவனுக்கு லாபம் கிடைக்காது. ஏன்னா கம்பெனிக்கார ஒரு கொட்டேஷன் அனுப்பிச்சிடுவான், அதெல்லாம் லாபம் கிடைக்காது. இந்த ரோடு கான்ட்ராக்ட்னா ஒரு 100 கோடி கான்ட்ராக்ட் போடுறோன்னா அதில் ஒரு 20 கோடி செலவு பண்ணிட்டு முடியாது. ரோடு அடிக்கிறதுக்காக இது மாதிரி பார்ப்பாங்க, ஒன்றும் கிடையாது. நம்மளை சுற்றி பாருங்கள், மின் உற்பத்தி நிலையம் தான் இருக்குது. இது நல்லதாக கேட்டிங்கன்னா நல்லது கிடையாதுங்க, எல்லாமே அழிவை நோக்கி போயிட்டு. ஏன்னா அதான் உண்மை. இதெல்லாம் சொன்னால் நம்மளை பேத்திக்காரன்னு, அதனால நான் சொல்ல விரும்பலை.
எண்ணூர் கடற்கழி தான். சென்னையில் இருக்கிற கழிவுநீர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுலாம் கிடைக்குது. அதுக்கு பேக் சைடு பீச் இருக்குது. நம்ம எல்லாரும் சுத்தம் சில பேர் ரொம்ப சுத்தம்னு பார்ப்பாங்க பார்த்தீங்களா. ஆனால் அவங்களே இங்கேருந்துனா மீன் எல்லாம் போகும். இங்கே இருக்கிற மீன்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வெள்ளூர் பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக 2 ஹவர் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நடுவில் டீ அப்புறம் ரோடு சரியில்லை. அதிலே அதிகபட்சம் 1.5 ஹவரில் வரலாம். இது என்னன்னா அப் அண்ட் டவுன்லாம் ஒரு 50 கிலோமீட்டர் வரும். எங்கள் ஊர்லேருந்து வரத்துக்கு 1.5 ஹவரில் வரலாம். 25 கிலோமீட்டர். சைக்கிளை பொறுத்து இருக்குது. இது சிங்கிள் ஸ்பீட் சைக்கிள் இந்த மாதிரி சைக்கிளில் 1.5 ஹவரில் வரலாம். அது கீர் சைக்கிள்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். அது ஏற்ற மாதிரி வரலாம். அதை காசு ஏற்ற மாதிரிலாம் குவாலிட்டியில் மேட்ச்சு வந்துட்டோம் நம்ம. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் பண்ணலாம். இனிமேல் நம்ம ரா வீடியோலாம் பண்ண போகிறோம். எதுவுமே கிடையாது, ராவாக பண்ணலாம். ஏன்னா எப்பவுமே ஒரே மாதிரி பண்ண வேலை இருக்குது. ராவாக பண்ணி பார்ப்போம். சரி, ஆனால் கொஞ்சம் நம்ம ராவாக பண்ணோன்னா நம்மளுக்கு ஐடியா வரும். எப்படி பண்ணலாம், பேச தெரியும். அது ரொம்ப நாள் கேப் விட்டு பேசுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர மாட்டுது. நம்ம ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணி கற்றுப்போம். நல்ல ஒரு கிளைமேட்டு, நல்லா க்ளோடியாக அந்த நாள் ஈஸியாக வந்து வரத்துக்கு போக சொல்லி அப்படியே இருக்குன்னு நம்புகிறேன். பீச்சு பாருங்கள், பீச்சு நம்ம பேக் சைடு இன்னும் ஒரு வாய்ப்பு தாங்க, நல்லா இருக்குது. அதான் சொல்கிறேண்ணே, நம்ம சொகுசாக வந்தால் கூட அது சந்தோஷம் இருக்குது. கஷ்டப்பட்டு வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சொகுசாக நம்ம காரில் வந்தால் கூட இது மாதிரி ஒரு சந்தோஷம் கிடையாது. அதை கஷ்டப்பட்டு சைக்கிளை மெதிச்சுக்குன்னு வர சொல்ல ஒரு சந்தோஷம் கிடையாது. நல்லா வேறு லெவல். ஓகே மக்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.